Hello everyone. இந்த வீடியோல கீப் கோயிங் அப்படிங்கிற புக்கோட சம்மரியை பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிவா வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு, ரைட்டர்ஸ்க்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்டர்பிரனர்ஸ், டீச்சர், ஸ்டூடெண்ட், ரிட்டையர் பீப்புள் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 10 வழிகள் வந்து சொல்றாரு. நம்ம வந்து எப்பயுமே கிரியேட்டிவா இருக்கிறதுக்கு, நம்ம வந்து குட் டைம்ல இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு, நம்ம வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கோம்னா நம்ம வந்து கிரியேட்டிவ் ஒர்க் வந்து நல்லா பண்ண முடியும். பட் நமக்கு பேட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது கூட அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன நல்லா பண்ணிக்கலாம், நம்ம எப்படி தொடர்ந்து நம்ம செய்யற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைஃப்ங்கிறது வந்து ஒரு ஆர்ட், அது சயின்ஸ் கிடையாது. சயின்ஸ்னா தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும், இதுதான், இது இப்படி தான் வேலை செய்யும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்கள் நம்மளால் அதை வந்து தாங்கிக்க முடியலை, இல்லை சகிச்சுக்க முடியல, இல்லை அதோட தொடர்ந்து இருக்க முடியலை அப்படின்னா அந்த விஷயங்களை விட்டுட்டு நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆர்டிஸ்ட் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கு வந்து முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டே இருக்காது. இந்த அழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஓவியத்தை முடிச்சதுமே எல்லாருமே வந்து கேட்பாங்க, அடுத்த ஓவியம் எப்போ வரைய போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதோட சக்ஸஸை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு கூட சில நேரங்களில் வந்து நேரம் இருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு மூவி மேக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் மூவி உங்கள்கிட்ட வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க விஷயம். நம்மளே வந்து தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு சலிப்பு தட்டும் இல்லையா? ஆனால் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த சலிப்பு தட்டாமல் இருக்கணும், சுவாரஸ்யமாக இருக்கணும், அவங்க செய்கிறத விரும்பி செய்யணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு மூவி வந்து சொல்கிறாங்க, ஒரு இங்கிலீஷ் மூவி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரே நாளையே மறுபடியும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பார். அந்த டைம் வந்து ஒன் டே அவர் எந்திரிக்கும் போது ஒரே நாள்லே தான் எந்திரிக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்களாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரே நாள் நீங்கள் இப்போது இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வேற ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியே இருக்காது. திரும்பி ஒரே நாளே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு லைஃப் எவ்வளோ போர் அடிக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம செய்கிற வேலையை எப்படி சுவாரஸ்யமாக செய்கிறது, ரொம்ப பிடிச்சி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்படி நீங்கள் செய்கிற வேலை வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் பிடிக்காம இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேறொரு தவறான ஒரு பஸ்ஸில் வந்து ஏறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை குவிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளையும் வந்து நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். எப்பயுமே போரிங்காகவே இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை கூட போரிங்காகவே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தான் நம்ம வாழ்நாள் இல்லையா? அதனால உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழ்க்கையை வந்து நம்ம சுவாரஸ்யமாக வாழணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி ரொட்டீன் வந்து செட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் எந்திரிச்சேன்னா இதை செய்வேன், அதை செய்வேன், டெய்லி நான் இதை வந்து செய்வேன். வேலைகள் வந்து புதுசாக கூட வரலாம், அதை வந்து நம்ம ரொட்டீனுக்குள்ளே எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரொட்டீன் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாவோ இல்லை உயர் பதவியில் இருக்கவங்களாவோ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நேரத்தை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும், நம்ம நேரத்தை வந்து நம்ம ஒழுங்காக அமைச்சுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே செய்யலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஆல்சோ டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கும் போது இப்போ என்ன வேலை செய்யறதுன்னே நம்ம வந்து திணறிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் சில வேலைகள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அவைலபிள் டைம் இருக்கும்போது நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ ரொட்டீன் வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் டைம் என்ன, உங்களுக்கு ஃப்ரீ டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேலைகளில் அந்த டைமில் வந்து செட் பண்ணிக்கிறதா வந்து ரொட்டீனு. ஸோ யூனிவர்சல் ரொட்டீன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சில பேர் வந்து சொல்லுவாங்க இது என்ன ஒரு கைதி மாதிரி, ஒரு சிறையில் அடைப்பட்ட மாதிரி நம்ம வந்து இந்த நேரத்தில் இதை தான் செய்யணும், அந்த நேரத்தில் அதுதான் செய்யணும்னா இது என்ன வாழ்க்கை அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கலாம். பட் அது மாதிரிலாம் கிடையாது. அந்த ஒரு சிறையாக ஃபீல் பண்ணால் கூட உங்களை விடுவிச்சுக்கிற சாவி வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு சில நாள் அந்த வேலை செய்ய முடிஞ்சால் செய்யலாம், ஒரு சில நாள் மட்டும் உங்களால் செய்ய முடியலன்னா அதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். செல்ஃப் லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை பிளான் பண்ணேன் பட் என்னால் செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து தாக்கிக்க கூடாது. சில நாட்கள் வந்து முடியாத பட்சத்தில் நம்ம வந்து அதை அலோவ் பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே வந்து டெய்லி ரொட்டீன் வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு எப்போ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க, நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் என்னென்ன இருக்குது, அதை எப்போ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து டு டூ லிஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம நிறைய புக்ஸில் வந்து பார்த்துருப்போம், டு டூ லிஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த புக்லேயும் அதுதான் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 50 திங்ஸ் வந்து இந்த மந்த்துக்குள்ளேயோ இல்லை இந்த வருஷத்துக்குள்ளேயோ நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டை வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் முடியும் போது அதை செய்யுங்க. ப்ரையாரிட்டி வைஸ் வந்து அதை செய்ய ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சொல்லியிருக்கிறது சம்டே லிஸ்ட்டு, மேபி லிஸ்ட், அந்த மாதிரி சில லிஸ்ட் வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து வச்சிருக்காராம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் தோணும் இல்லையா, அந்த ஐடியாலாம் உடனே அதில் எழுதி வச்சிருவாராம். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு இதை நம்ம செய்யலாமா, இல்லை இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் ஒமிட் பண்ணிடுவாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் லிஸ்ட் வந்து ஃபியூச்சர் நோக்கியும் இருக்கலாம், பாஸ்ட்ல நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் கூட லிஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து டைரி எழுதுவாங்க. அந்த டைரியை ஒரு தடவை திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்களோ அந்த மாதிரி வாழ்ந்திருக்கீங்களா, அந்த மாதிரி நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வேலை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எழுதி வச்சுட்டு நம்ம வந்து தூங்க போனோம்னா எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம மைண்டும் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். ஸோ சப்கான்ஷியஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ எல்லாருமே வந்து ஃபோன் வச்சுருக்கோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களையும் நமக்கு வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நம்மலாம் சொல்லுவோம், சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்குது, இல்லை ரொம்ப தனிமையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எந்த ஏஜ் குரூப் பீப்புளுமே வந்து அந்த மாதிரி ஃபீலே பண்ணுறதில்ல, போர் அடிக்கிறதே கிடையாது, அவங்க தனிமையில் இருக்கிறதே இல்லை. பிகாஸ் எல்லா டைம்லேயும் ஃபோன் இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த ஃபோன் காட்டிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்மளை திங்க் பண்ண வைக்கிறதே கிடையாது. ஒரு மனுஷன் வந்து தனிமையில் இருக்கும்போது ஒரு போர் அடிக்குது அப்படிங்கிற டைம்ல தான் நம்ம சப்கான்ஷியஸ் வந்து நல்ல வேலை செய்யும். ஒரு கிரியேட்டிவிட்டியான நிறைய சிந்தனைகள் ஏற்படும், நிறைய ஐடியாஸ் வந்து ஏற்படும். பட் இப்போ நமக்கு அந்த லோன்லினஸும் கிடையாது, அந்த போர்டமும் கிடையாது. அதனால நம்ம எப்பயுமே ஃபோன்லேயே இருக்கனால அந்த சிந்திக்கிற தன்மையே வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கிரியேட்டிவா இருக்கணும்னு விரும்புகிற எல்லாருமே ஒரு தனிமையை வந்து நீங்களே ஏற்படுத்திக்கணும். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் வந்து நீங்கள் தனிமையில் இருக்கணும். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, உங்கள் எண்ணத்தை அலசணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஏரோப்ளைன் மோட் வந்து போட்டு வைப்போம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தனிமையை வந்து விரும்பும்போது நீங்கள் அந்த ஏரோப்ளைன் மோட் வந்து போடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐம் அ ரைட்டர், இல்லை வந்து பெயிண்டர், ஃபிலிம் மேக்கர், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நவுனில் இருக்கா வேர்பில் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். நவுன்னா அது வந்து பெயர் அளவுக்கு மட்டும்தான் இருக்கா, வேர்ப்னா நம்ம அதை வந்து ஸ்டில் செஞ்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு வினை சொல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு கதை எழுதியோ இல்லை ஒரு கவிதை எழுதியோ ரொம்ப நாள் இருக்கும்னு வைங்களேன், ஒரு 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடி அவர் எழுதினாரு. இப்போ அவர் கரண்ட்டாக அப்படிலாம் எழுதுறதே இல்லை அப்படின்னாலும் அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஐம் அ ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் ரைட்டராகவே இருக்கலாம், நிறைய சக்ஸஸ்ஃபுல் புக்ஸ் வந்து அவங்க எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்களாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து அதை இன்னமும் செஞ்சுக்கிட்டே இருக்கோமா, அது வந்து ஒரு பெயர் சொல்லேருந்து வினை சொல்ல நம்ம வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாரு. ஒரு பெயிண்டர் வந்து ஸ்ட்ரீட் பெயிண்டரு, அவர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாராம், நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒர்க் நல்லா இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 1/2 hour பக்கம் அவர் எடுத்துட்டார் அவரோட டைமை. ஸோ சாரிங்க, நான் உங்களோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, சாரி அப்படின்னு சொல்லும் போது பெயிண்டர் வந்து சொல்கிறாரா, நான் வந்து வேலையே செய்கிறது இல்லையே, நான் இங்கே விளாண்டுட்டு இருக்கேன், நான் அந்த பிடிச்சி நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஸோ இது வந்து ரொம்ப பிளேஃபுல்லாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ நம்ம பார்க்குற வேலையை வந்து நம்ம ரொம்ப விரும்பி செய்கிறோமா, இல்லை இது ஒரு வேலை, இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அறிகுறியில் செய்கிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அந்த மாதிரி சில டைம் நமக்கு தோணும், ரொம்ப மெக்கானிக்கலாக இன்னைக்கு இதை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்அப் பண்ணிலாம் சில டைம் நம்ம பண்ணுவோம். நமக்கே நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி வச்சுட்டு நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு செய்வோம். அந்த மாதிரிலாம் இனிமேலாவது செய்யாமல் ரொம்ப பிளேஃபுல்லாக ஒரு ஆர்ட் ஒர்க்கே பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஜாலியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சர்டன் பீரியடில் வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலை பார்த்துட்டு திருப்பியும் மைண்ட் வந்து அதுக்கு செட் ஆகும்போது அதை வந்து எடுத்து செய்யலாம். ஸோ அப்போ தான் அது வந்து அந்த பிளேஃபுல்னஸில் இருக்கும். நம்மளை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இதை நான் பார்க்குறேன். இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, ஆர்ட்டும் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா,
ஒரு ரிசல்ட், இந்த நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா, நம்ம நல்லா பண்ணணும், நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வரையும் போதோ எழுதும் போதோ நம்ம அதில் கவனம் வைக்காமல் அந்த ரிசல்ட்லேயே வந்து நம்ம மனசு இருக்கும்போது நம்ம நினைக்கிற அந்த ஆர்ட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லை உங்கள் ஆர்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஆர்டினரியாக நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து செஞ்சிங்கனாலே அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் தான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்தில் நம்ம கவனத்தை திருப்பாமல் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதில் தான் நம்ம கவனம் இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் வந்து நான் இந்த நாள் என்னென்னலாம் செய்ய விரும்புகிறேன், என் நாள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஈவினிங் வந்து நான் இந்த நாளை அந்த மாதிரி தான் செலவு பண்ணியிருக்கேனா, நான் அதை தான் செஞ்சுருக்கேனா, நான் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அப்படி தான் இருந்தேனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எழுதணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் எந்த இடத்துல அந்த முரண்பாடு இருந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கொஞ்ச நேரமாவது ஒரு வாக்கிங் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து செய்யணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது தான் பிரெயின் வந்து எப்பயுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது, இதையும் நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். 30 வருஷமாக ஒருத்தர் வந்து கன்னியாஸ்திரியாக இருந்துட்டு கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷிங்காக கொஞ்சம் ஒரு தனி வீடு எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்படி தனி வீடு எடுத்து தங்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் வந்து இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இலைகளும் வந்து உதிர்ந்த நிலையில், சில இடத்துல மட்டும்தான் இலைகள் இருக்கக்கூடியதாக வந்து அது இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பனிக்காலம். ஸோ அந்த மரம் என்ன ஆகுதுன்னா, டே பை டே வந்து அது அப்படி பனியால் மூடிடுதான். அதில் வந்து ஒரு உயிர் இருக்குது, அதில் வந்து அது உயிரோடு தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு பட்டு போன மரம் மாதிரி அப்படியே இருந்திருக்கு. அவங்க வந்து டெய்லியும் ஒரு டீ குடிக்கும் போது அந்த மரத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்ப்ரிங் சீசன் வருது. ஸ்ப்ரிங் சீசன் வந்தோடனே அதுலேருந்து சின்ன சின்ன இலைகள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ கூட அது என்ன மரம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. பட் டே பை டே வந்து அந்த ட்ரீ வந்து நல்லா வளர ஆரம்பிக்குது, அதுலேருந்து பழமெல்லாம் வந்து வருது. அப்போ தான் தெரியுது அது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லைஃப் லெசன் வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு ரைட்டர், இல்லை நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மாதிரிலாம் ஒரு பேரோட நம்ம வந்து இருக்கோம். சில டைமில் நம்மளோட நேரம் இல்லை நம்ம ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும்போது நம்ம யாருன்னே மக்கள் வந்து மறந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் நமக்குள்ள அந்த டேலண்ட் இருக்குது, நமக்குள்ள அந்த உயிர்த்தன்மை இருக்குது, நம்ம வந்து திருப்பி நம்மளால் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியும், நம்மளை எல்லாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மீண்டும் முயற்சி பண்ணி நம்மளால் ஒரு நல்ல பேருக்கு நல்ல புகழுக்கு மறுபடியும் வர முடியுங்கிற நம்பிக்கையோடு நம்ம உள்ளுக்குள்ள தைரியத்தை வள வச்சுட்டு தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மரம் வந்து எனக்கு சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மரம் வந்து மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும் போது அது என்ன மரங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் ஒரு ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்காம ஒரு சம்மர் சீசன் இருக்கும், நம்ம மீண்டும் நம்மளால் வர முடியும்னு சொல்லிட்டு அந்த மரம் வந்து எப்படி காத்துட்ருக்கோ அதே மாதிரியே நம்மளும் நம்ம டைமுக்காக காத்துட்ருக்கணும். ஆனால் நம்ம வேலைகளை வந்து தோய்வில்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட அந்த பவருக்கு நம்மளால் மறுபடியும் அந்த மாதிரி வர முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு தான் இது வந்து கீப் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்கள் ரிசல்ட் எப்படி வேணா இருக்கலாம், நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தீங்கனாலும் கீப் கோயிங், அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு பெயிண்டர், ஒரு ஃபிலிம் மேக்கர், எதானாலும் சரி, ரிசல்ட்டை பற்றி ஒரு பாராட்டு புகழ் இல்லை நம்மளை இகழ்ச்சியாக பேசினா கூட நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அந்த ஒரு ரிவ்யூஸோ இல்லை எதானாலும் சரி, இல்லை ஒரு வியூஸே உங்களுக்கு போகுதுனால தட் இஸ் ஆல்சோ ஏ நம்பர். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ள நிறைய தகுதிகள் இருக்குது, அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியை நமக்கு வந்து கொடுக்கும். ரொம்ப சின்ன புக்கு, ஈஸியாக வந்து படிச்சிடலாம். எனக்கு வந்து ஒரு 2 to 3 hours தான் ஆச்சு இந்த புக் படிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் புக்ஸை வந்து எடுத்து படிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.